Hey guys, this is me, Vijay Dhanush. Welcome to Weekly Insight. பொதுவாக சினிமாவில் தான் அப்டேட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சிஎம்ஏ நான் ஒரு அப்டேட் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸ்கேமில் 88 லட்சம் பறி கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள ஒரு நாளும் குண்டு மேலே குண்டா போட்டுக்கிட்டே இருக்காரு. பொதுவாக விளையாட்டில் சம்பவம் நடக்குது சகஜம். ஆனால் ஒரு விளையாட்டே சம்பவம் ஆச்சுன்னா பொதுவாக சினிமாவில் தான் அப்டேட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சிஎம்ஏ நான் ஒரு அப்டேட் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த அப்டேட்டில் என்னதான் இருக்கும்? ஹியூமன் சிவிலைசேஷனோட டெவலப்மெண்ட்டை இப்படி நம்ம பிரிக்கலாம். ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ், கிளாசிக்கல் எரா, மெடிவல் எரா, எர்லி மாடர்ன் எரா, மாடர்ன் எரா. இதில் அயன் ஏஜ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஃபார்மிங்காக இருக்கட்டும், வெப்பன்ஸாக இருக்கட்டும், டூல்ஸாக இருக்கட்டும், இந்த எல்லா ஃபீல்டுக்கும் அயன் ஏஜ் ஹஸ் பிளேட் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்நாள் வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான அயன் டர்க்கியில் 1200 BCல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அதை பிரேக் பண்ணுற விதமாக நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர்ன்ற பிளேஸில் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து டிக் பண்ணிட்டு இருக்கப்போ அங்கே கிடைச்ச ஒரு மெட்டலை கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் 3300 BCலேயே நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த மெட்டலோட ஏஜ் 5000 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் நம்ம சிஎம் சொல்லியிருக்காங்க. அயன் ஏஜ் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில். ஸ்கேம்ல 88 லட்சம் பறி கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. பொதுவாக ஸ்கேம் கால்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் கால்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்க, உங்களோட ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஸ்கேம் கால்லாம் போயிட்டு இப்போ கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம், டெல்லியிலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அப்டேட்டட் ஸ்கேம் கால்ஸாக போயிட்டே இருந்துச்சு. அதை தடுக்கிற வகையில் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஆக்டர்ஸ்க்கே அந்த மாதிரி ஸ்கேம் கால் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம சென்னையில் இருக்க திருவான்மியூரில் ஒரு எக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியை ஸ்கேம் பண்ணி மும்பைலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 88 லட்சம் மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அசாமுக்கு போய் அங்கே அசாமில் வந்து பிரதீம் போரா என்ற ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவனை கொஸ்டின் பண்ணுறப்போ என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனோட சேர்த்து இன்னும் 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 88 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ட்டை கேட்டு அவன் வாங்கியிருக்கானா? அந்த ஸ்கேமர் என்ன சொல்லி மிரட்டியிருப்பான்? வெறும் 20 குடும்பங்கள் வாழ்ற கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் சோஷியல் ஜஸ்டிஸையே கேள்விக்குறியாக்கியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜ் தான் வேங்கை வயல். இங்கே 20 தலித் குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான குடிநீர் எல்லாமே ஒரே ஒரு டேங்க்ல தான் கிடைக்கும். அந்த குடிநீரில் ஹியூமன் வேஸ்டேஜ் கலந்ததுனால ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. 2022ல் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் புதுக்கோட்டை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால இந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டாங்க. இப்போ 2025ல் அந்த கேஸ்க்கு சிபிசிஐடி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்த 3 தலித் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அந்த டேங்க்ல மலம் கலந்துருக்கிறதா சொல்றாங்க. இதை வந்து டிஎம்கே கூட இருக்க அலைன்ஸ் பார்ட்டிஸே வந்து ஒத்துக்கல. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களே எப்படி நீங்க குற்றம் சொல்லுவீங்கன்னு ஒரு பிரஷர் உண்டாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றும்படி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 700 கோடி லஞ்சம் வாங்கிய ஒரு பெரிய சின்ன கான்ஸ்டபிள் பூபாலை சேர்ந்த சௌரப் சர்மான்ற ஒரு கான்ஸ்டபிள் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 700 கோடி ரூபாயில் 150 கோடி மதிப்பான வில்லா இங்கல்ல துபாயில் லேண்டு எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கு. இதை கேட்ட ஐடி விங்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அவங்க வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க. 52 கிலோ கோல்டு அது மாட்டி இருக்கு. அதுக்கப்புறம் 10 கோடி கேஷ் எடுத்திருக்காங்க. இதோட மட்டும் அவர் நிற்காம அவங்க ஃபேமிலி பேரில் 23 கோடி மதிப்பான ப்ராப்பர்ட்டிஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சாதாரண பெக்கர் ஐஃபோன் வாங்குறான், கான்ஸ்டபிள் 700 கோடி வாங்குறான். நம்ம நாடு எங்கே தாண்டா போயிட்டு இருக்கு? ரீசார்ஜ் பண்ணி என் சொத்தே போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுற ஆளா நீங்கள்? அப்போ இந்த நியூஸ் உங்களுக்கு தான். இது குட்டா பேடான்னு நீங்களே சொல்லுங்கள். டேட்டா பேக்கே தேவைப்படாத எங்களுக்கு நீங்கள் டேட்டா பேக் யூஸ் பண்ணாதான் உங்கள் சிம் ஆக்டிவாக இருக்குன்னு சொன்னதுனால நிறைய பேர் கடுப்பாயிருப்பாங்க. இந்த கடுப்பு அவங்களுக்கு மட்டும் ஆகலை, ட்ராய்க்கும் ஆயிருக்கு. அதனால அவங்க அதிரடியாக ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ட்ராய்ன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நம்ம ஊரில் இருக்க எல்லா நெட்வொர்க்கோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ட்ராய் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க தான் அதை மானிட்டரும் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் மட்டுமே பேசுகிற கஸ்டமர்ஸ்க்காக பிளான்ஸை ரெகுலேட் பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க. ட்ராயோட ஆர்டரை கேட்டு ஜியோவும் ஏர்டெல்லும் கால் மட்டும் பேசுகிற கஸ்டமர்ஸ்க்காக சில பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானோட ப்ரைஸ் எல்லாம் ஃபேராக இருக்கா இல்லையன்றதை நீங்களே சொல்லுங்கள், நம்ம கமெண்ட்லேயே சொல்லிட்டு போயிருங்க. யூபியில் 2 பெண்கள் அவங்களுடைய ஹஸ்பண்டோட ஹராஸ்மெண்ட்டை தாங்க முடியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த 2 பெண்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் ஹராஸ்மெண்ட் ரொம்பவே தப்பான விஷயம். அது யாரும் பண்ணாதீங்க, யாருக்கும் பண்ணாதீங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஹராஸ்மெண்ட் ரொம்பவே தப்பு. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு நாளும் குண்டு மேல குண்டா போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்க யுஎஸ் சிட்டிசனை தவிர மற்றவங்க எல்லாரையுமே ஏலியன்னு சொல்லியிருக்காரு.
இப்போ நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் அதர் கண்ட்ரி பீப்புள்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் மேஜராக பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா நாட்டை சேர்ந்தவங்க தான். அவங்கள சீட்டும் ஏசியும் இல்லாத ஏர்கிராஃப்டில் கொண்டு போய் அவங்க நாட்டிலே விட்டுறாங்க. யூஎஸில் சட்டவிரோதமாக தங்கியிருக்க இந்தியன்ஸோட லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் 18,000 பேர் இருந்திருக்காங்க. அதில் குறிப்பாக குஜராத்திஸ் அதிகமாக இருந்திருக்காங்க. ட்ரம்ப் வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ அலப்பறை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் 4 வருஷம் இருக்குது. இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோமோ. மென் வில் பி மென். அந்த மாதிரி இந்தியன்ஸ் எங்கே போனாலும் இந்தியன் வில் பி இந்தியன் தானா. நம்ம இந்தியாவில் தான் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ற பேரில் நேச்சரையும் சொசைட்டிக்கும் ஆப்போசிட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை நம்ம ஊரில் பண்ணுறோம், சரி அதையே போய் வெளிநாட்டில் பண்ணால் ஃப்ரான்ஸ், யூகே, கனடா, ஜெர்மனி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களோட நேச்சருக்காகவும் சொசைட்டிக்காகவும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியன்ஸ் அங்கே போயும் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ற பேரில் சில நியூசன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அவங்க ஹியூமனிட்டி பேசிஸில் பொறுத்து விட்டுறாங்க. நம்ம இந்தியன்ஸ் அவங்களோட ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை பாதுகாக்கிறதும் அதுக்காக செய்கிற விஷயங்களும் தப்பு கிடையாது. ஆனால் அது இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு செய்கிறது தான் ரொம்பவே நல்ல விஷயம். ஆஸ் அ இந்தியன்ஸ் நம்ம எங்கே போனாலும் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம நேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறோன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக தவிர்க்கலாம். பொதுவாக விளையாட்டில் சம்பவம் நடக்குது சகஜம். ஆனால் ஒரு விளையாட்டே சம்பவம் ஆச்சுன்னா, பஞ்சாபில் யூனிவர்சிட்டிக்கு இடையே நடக்கிற கபடி மேட்ச்சில் தமிழ்நாட்டிலேருந்து கொடைக்கானல் அன்னை தெரசா யூனிவர்சிட்டி விமன்ஸ் டீம் அங்கே விளையாட போயிருக்காங்க. குவார்டர் ஃபைனல் மேட்ச் தமிழ்நாடு டீமுக்கும் பீகார் டீமுக்கும் நடந்திருக்கு. அப்போ பீகார் டீம் ஃபவுல் பண்ணிட்டதான் வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு கைகளை ஏற்பட்டிருக்கு பீகார் டீமுக்கும் தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கும். இந்த நேரத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் செம்மையாக இன்ஜூர் ஆயிட்டாங்க. அதில் குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு மட்டும் ரொம்பவே அடிபட்டிருக்கு. இதை கேட்க போன தமிழ்நாடு கோச்சையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இன்வெஸ்டிகேஷன் பேரில். இதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப ப்ரெஷராக சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம பிளேயர்ஸ் எப்படி அவங்க கை வைக்கலாம், அவங்க சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு ரியாக்ட் பண்ண டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே சேஃபாக தான் இருக்காங்க, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் நம்ம கோச்சை கூட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லி சுமூகமாக இந்த இஷ்யூவை முடிச்சிடலான்ற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு விளையாட்டாக பார்க்கணும், நம்ம நிறைய வாட்டி பேசிட்டே தான் இருக்கோம். ஆனால் இன்னமும் அதில் பாலிடிக்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு தீர்வாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து அந்த விளையாட்டை கரெக்டாக ஒரு ஃபார்ம் பண்ணி எந்த பாலிடிக்ஸும் இல்லாமல் பார்த்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ எஸ், தட்ஸ் த நியூஸ் ஃபார் த டே. இந்த நியூஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா தெரியாத நியூஸை தெரிஞ்சுக்கிறதும் நம்ம பாலிசி தான், தெரிஞ்ச நியூஸை உங்களுக்கு சொல்கிறதும் நம்ம பாலிசி தான். நன்றி, வணக்கம்.